श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिवे नमः। சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 984வது நாமாவளி திரிகுணா அப்படின்னு சொல்றோம். யோனி முத்ரா திரிகண்டேஷி திரிகுணாம்பா திரிகோணகா. இது ஒரு பொது பெயர். முக்குணம்னு சொல்றோம். சத்வம் ரஜஸ்தமஸ் அப்படின்னு ஒவ்வொரு குணம். அந்த 3 குணத்தோடும் அம்பாள் இருக்கா. நிர்குணமா இருக்கா, குணமற்றவளாகவும் அம்பாள் இருக்கா, குணங்களை கடந்தும் இருக்கா. அதனால இந்த குணம்ங்கிறது திரிகுணம்ங்கிறது இந்த லட்சணம் இந்த குணம் அப்படின்னு வரையறுத்து சொல்லாம 3 குணம் அப்படின்னு ஒரு ரகசியமா சொல்லியிருக்கா. இது ஒரு சமயத்தினுடைய கலைச்சொல். அந்த காலத்துல மந்திரங்களை அடுத்தவாருக்கு சொல்லி தர மாட்டா. தேவதை உத்தரவாகி இவனுக்கு சொல்லுன்னு சொல்ற வரைக்கும் சொல்ல மாட்டா. அயக்ரீவருக்கு அம்பாள் உத்தரவு போட்டா அகஸ்தியருக்கு திரிசதி சொல்லுவோம், அது வரைக்கும் சொல்லி கொடுக்கல. அம்பாளே சொன்னாதான் உண்டு. அந்த மாதிரி உபாசனை நெறியில மிக ரகசியமான ஏதோ ஒரு குறியீட்டு எண் இந்த 3, இந்த குணம். இத சொன்னா ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறா. இது எப்படி நம்ம சொல்லணும், எப்படி புரிஞ்சுக்கிறது, இதுதான் அப்படின்னு நிர்தாரணம் எப்படியும் பண்ண முடியாது. இது ஒரு உதாரணத்தினால நான் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். என்னன்னா, அந்த காலத்துல ஒற்றர்கள் இருந்தா அவ என்ன பண்ணுவான்னா, இந்த காலத்துல பேப்பர் இருக்கோ இல்லையோ, தகவல் தொடர்பு சாதனங்கள், அந்த சாதனங்கள் மாதிரி அந்த காலத்துல இந்த ஒற்றர்கள் தான் ஒரு இடத்துல என்ன நடக்குது, இங்க என்ன சூழல் அப்படிங்கிறத அடிக்கடி ராஜாவுக்கு சொல்லிட்டு இருப்பான். எந்த ஊர்ல என்ன மாதிரி சூழல், எந்த விஷயம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அது மாதிரி சில விஷயம்தான் வெளிப்படுத்துவா, சில விஷயம்லாம் ரகசியமா இருக்கும். இராணுவ ரகசியம் மாதிரி ரகசியமா இருக்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கவே சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ரகசியத்தை தெரிஞ்சுக்க விட மாட்டா. தெரிஞ்சின்றவால அழிச்சுடுவா. அது ஒரு மரபு, பழைய காலத்து யுத்த நெறி. இந்த நேரத்துல வந்தா மன்னனை தாக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி செல்வம் எங்க இருக்கு பதுக்கி வைக்கிறது, இந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மாறுவேஷத்துல வருது, அதையும் சொல்ல மாட்டா. செல்வம் எங்க இருக்குன்னு அந்த மாதிரி சில ரகசியமா வச்சுருப்பா. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒற்றர்கள் இதை கண்டுபிடிப்பான். அப்படி கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணுவான். அதை அடுத்த வாளுக்கு சொல்லணும். அதை கண்டுபிடிக்கவே ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் ரொம்ப காலம் வரைக்கும். அதுக்கு அவன் வேஷம் போட்டுக்கணும். அந்த வேஷம் என்ன மாதிரி போட்டுக்கிறானோ அந்த மாதிரி சாமர்த்தியம் அவனுக்கு இருக்கணும். இப்ப நீங்க அந்தனரா ஒரு வேஷம் போடுறான்னு வச்சுக்கோங்க பழைய காலத்துல, அப்படின்னா அவனுக்கு வேற சொல்ல தெரியணும். அந்தனருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரியணும். கை கால் பேசுறது, அசைவு, மந்திரம், அதுல சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே தெரியணும் அவனுக்கு. தெரிஞ்சா அந்த வேஷம் போட முடியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு வேஷத்துல மறைமுகமா வியாபாரி மாதிரி வருவான், அந்தணர்கள் மாதிரி வருவான், பிச்சைக்காரன் மாதிரி வருவான், யாத்திரிகன் மாதிரி வருது. அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பான். இப்படி தெரிஞ்சுட்டு தகவலை அப்பப்போ சொல்லணும், அடுத்தவன்கிட்ட சொல்லணும். அப்படி சொல்றான்னு தெரிஞ்சிருந்தா அவனை பிடிச்சி விடுவானுங்க. அந்த காலத்துல எல்லாம் பிடிச்சி கொண்டு விடுவானுங்க. அந்த தகவலை அடுத்தவள்கிட்ட போகக்கூடாது, தகவல் வெளிப்படுத்தவும் கூடாது. அது ஒரு பெரிய சாகசம். அப்ப என்னதான் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்கான் பாருங்க. அந்த காலத்துல சத்திரம் உண்டு.
சத்திரத்தில் எல்லாரும் போய் சாப்பிடலாம், தூங்கலாம். அங்கேயே மலஜல வசதிக்கு உண்டான விஷயம் பண்ணியிருப்பா, தங்கறதுக்கு உண்டான இடம் இருக்கும், சாப்பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஹோட்டல், லாட்ஜ் இதெல்லாம் கிடையாது. அந்த சத்திரத்துக்குள்ள இந்த சத்திரத்துக்கு காவல் போட்டிருப்பா அரசாங்கத்தில். வீடு விட்டும் இப்போ எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கும், அவன் வீட்டுக்குள்ள அவன் தூங்க போகிறான். அவன் ஏன் சத்தத்துக்கு வர போகிறான்? இப்போ இந்த ஊரை விட்டு வெளியிலேருந்து ஒருத்தன் உள்ளே வந்தால் அந்த சத்தத்துக்குள்ளே தான் வரணும். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வரோம். ஒரு ஊர்லேருந்து உள்ளே நுழையும் போது எடுத்தோடனே எல்லாருக்கும் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குற மாதிரியும் அந்த மாதிரி அந்த காலத்தில் சத்திரம். அந்த சத்தத்துக்குள்ளே தான் வந்தாகணும். அப்போ அங்கே வந்து இந்த இராணுவம், அந்த அரசு சார்ந்த பணியாளர்கள்லாம் அங்கே இருப்பான். அது பார்க்காத மாதிரி எல்லாருமே அதை கண்காணிச்சுட்டே இருப்பா. ஊருக்குள்ளே யார் வரா, யார் வெளில போகிறா அப்படிங்கிறதெல்லாம். அந்த காலத்தில் ஒரு ஊருக்குள்ளே பழகி அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த தகவலை அடுத்தவன்ட்டு சொல்லி அதை படையெடுக்க சொல்லி அந்த நேரத்துக்கு தகவல் உடனடியாக போகணும். உடனடியாக தகவலில் மாறி 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 போகணுமோ இல்லையோ. அப்புறம் அதை எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. அப்போ சொல்றதுக்கு என்ன பண்ணுவான்னா, ஒரு யுக்தி பாருங்க. என்ன அப்படின்னா, ராத்திரியில் தூங்குறோமோ இல்லையா, தூங்கும்போது புலம்பு வருது. அப்படியே ஏதோ தூக்கத்தில் புலம்புறான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் விஷயம் என்னன்னா, அவன் தூக்கத்தில் புலம்புற வார்த்தையை பக்கத்தில் தூங்குற மாதிரி படுத்துட்டு இருப்பான். அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் இவன் தூக்கத்தில் புலம்புறான். இந்த தகவல் இப்போ அவனுக்கு போயிடும். அவன் காதில் விடுற மாதிரி சொல்லுவான். அவன் ஒற்றனுக்குலாம் அடையாளம் உண்டு. அந்த அடையாளத்தை பார்த்தாதான் அவன் தகவலை சொல்லுவான். அது வரைக்கும் சொல்ல மாட்டான். அவன் வந்துட்டு அப்படியே யாத்திரிகன் மாதிரி அப்படியே கிளம்பி போயிடுவான். இங்கே இருக்கிற தகவலை சொல்லுவான். இப்போ இந்த விஷயம் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டால், இந்த புலம்புறதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கும். இந்த வார்த்தையை சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கணும். நேரடியான வார்த்தையால எதுவும் சொல்ல மாட்டா. அப்போ இந்த வார்த்தையை சொன்னால் இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு அதில் இருக்கும். இந்த வார்த்தையை போய் இங்கே போய் சொல்லு, இந்த சொன்னால் அவங்ககிட்ட இந்த ரகசியத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. அந்த மாதிரி இந்த திரிகுணாங்கிறது ஒரு சமயத்தின் கலைச்சொல். இதுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இது இந்த திரிகுணாங்கிற நாமாவளி. இதை சரியா புரிஞ்சுட்டோம்னா, இப்போ இந்த ஏடிஎம்குள்ள போய் நமக்கு பெரிய கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறதோட நம்பர் அது. அந்த நம்பரை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அந்த கார்டு ஒருத்தர் கிடைச்சிருது, அந்த நம்பர் ஒருத்தர் கிடைச்சிருதுன்னா அந்த நம்பரை வச்சு எவ்வளோ வேணால் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சொத்து உள்ள ஒரு விஷயம் இது. அது மாதிரி திரிகுணாங்கிறது. இந்த திரிகுணாங்கிறதுக்குள்ள எண்ணிக்கைக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. இந்த குணத்துக்குள்ள ஏதோ ஒரு விதமான எண் இருக்கு. அந்த எண்ணுக்குள்ள எழுத்து இருக்கு. அந்த எழுத்துக்குள்ள மந்திர ரகசியம் இருக்கு. அந்த மந்திரத்தை அப்படிலாம் சொல்லாம திரிகுணா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். இந்த கலைச்சொல் எப்படி இவன் புலம்புறவனுக்கு அவன் புரியறதோ அந்த மாதிரி அந்த கலைச்சொல்லை அறிந்தவர்கள் மட்டுமே அதை அறிந்து உணர்ந்து அதுல இருக்கக்கூடிய அனுபவத்தை, அந்த நம்பர் தெரிஞ்சவன் மாத்திரம்தான் அந்த கேஷை எடுக்க முடியுங்கிற மாதிரி இந்த திரிகுணாங்கிறது. பொதுவா நம்ம குணம்னா நிறைய பொருள் இருக்கிறதுக்கு. அதே குணகா ஆத்குணகான்னு வியாக்கரணம் சொல்றது. ஏஓ இதெல்லாம் குணம். இந்த எழுத்துக்கு பேர் குணம்னு பேர். அழியாத குணக்குன்றே அப்படிம்பார் அபிராமி பட்டர். சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறது சாத்வீகமாக இருக்கிறது, ரஜஸ்னா பரபரப்பாக இருக்கிறது, தமஸ்னா அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்கிறது. அந்த மாதிரி குணம்லாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம். இதெல்லாம் குணங்கிற சொல்லு. குணம்னா நூல்னு அர்த்தம். சிற்பிலாம் வச்சுருப்பா, காவியில் துவச்சு அந்த கருங்கல் மேலே நூல் போடுவா. அதுக்கு பேர் குணம்னு பேர். குணப்பாடம் அப்படின்னு தனியாக ஒரு பெரிய புஸ்தகம் இருக்கு. அதில் இந்த குணப்பாடத்தில் ஒவ்வொரு செடி அதுக்கு உண்டான குணம், வேருக்கு உண்டான குணம், இலைக்கு உண்டான குணம், அதை சாப்பிட்டா என்னவாகும் அப்படிங்கிறது, அதுக்கும் குணம்னு தான் பேர். அது நிறைய விஷயம் இருக்கு. இப்போ இதில் திரிகுணாங்கிறது எதை குறிக்கிறதுனா, அம்பாளுக்கு உண்டான 3 குணங்களை குறிக்கிறது. அந்த குணங்களை அறிந்தவர்கள் அந்த அம்பாளுடைய அருளை அனுபவத்தில் காண்பார்கள். அது என்ன குணம் அப்படிங்கிறத அவ சொல்ல மாட்டேங்கிறா. அந்த சொல்றதுங்கிறது யாருக்கு புரியும்னா, அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த திரிகுணாங்கிற சப்தத்துக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் வச்சிருக்கா. அதை அவளுக்கு சொல்றா, அவன் அந்த பொருளை புரிஞ்சுக்கிறா. அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றவனுக்கு தான் இந்த குணம் புரியும். அந்த மாதிரி சொல்றா. ரகசிய சொல்லுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் சரிதான். திரிகுணான்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம்? ரகசியங்கள் வெளிப்பட்டு தோன்றும். மறைந்து போன பொருள்களை காணலாம், தூரத்து காட்சிகளை காணலாம், எங்கேயோ நடக்கிறது. வருங்கால ஞானத்தை அறியலாம், கடந்த காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை அறியலாம். அவ்வளோது விஷயத்தையும் செய்யறதுக்கு உண்டான மந்திரத்தினுடைய ஒரு
ஒரு ரகசிய சொல், ஒரு கீவேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையோ, ஒரு கடவுச்சொல் அது இருந்தால் தான் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இதை சொன்னால் மனசுல மிகப்பெரிய அமைதி வரும். அந்த அமைதிக்காக இந்த நாமாவளியை சொல்லி அந்த அமைதியை பெற முயல்வோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.